இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 311 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ப்ரோலாக் ஆஃப் ரோட்டோ நிஞ்சா. இந்த ஒரு எபிசோட் ரோட்டோ நிஞ்சா மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மூவியில் வர விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னால் நருட்டோவோட தேவை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் மாஸ்க்டு மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்ல, அந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறது தான் இந்த எபிசோடில் காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரோலாக் ஆஃப் ரோட்டோ நிஞ்சா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாஸ்க்டு மேன் கிரியேட் பண்ண லிமிடெட் சுக்கியோமிக்குள்ள மாஸ்க்டு மேனும் ஜெட்ஸும் இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதான் ட்ரைனிங் கேவன்பா மாஸ்க்டு மேன். ஜெட்ஸு இந்த லிமிடெட் சுக்கியோமினா என்னன்னு சொல்லி கேட்பான். ப்ராஜெக்ட் சுக்கியோமியோட ப்ரோட்டோடைப். ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டோட உண்மையான ஆசை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்பா மாஸ்க்டு மேன். ஃபோர்த் ஹோகாகேயோட ஸ்டோன் ஃபேஸ் தெரியும். நருட்டோவை காட்டுவாங்க. அவன் வீட்டில் மிஷன்லாம் முடிஞ்சிச்சு, நான் நாளைக்கு திரும்ப ரீயான ஜெய்ஸா இருக்க. இப்படிப்பட்ட தருணத்துக்காக தான் லிமிடெட் எடிஷனான பிரீமியம் ராமனை வாங்கி வச்சிருக்கேன்ட்டு விலை உயர்வான ராமனை எடுத்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ஆடுவான் நருட்டோ. ஆனா ரொம்ப தனியா இருக்கனால அந்த ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் நருட்டோவை வதைக்கும். அந்த தனிமையை போக்க 2 ஷேடோ க்ளோன்ஸ் வர வைப்பான். அந்த க்ளோன்ஸ் இதை பார்த்துட்டு இது லிமிடெட் எடிஷன் பிரீமியம் ராமன் எந்த கடைகளிலுமே கிடைக்காதுன்ட்டு அவ்வளோ ஆச்சரியமா பார்க்குங்க. ஆனா இது இப்ப நம்ம கையில இருக்குன்ட்டு நருட்டோ வேணுமான்னு கேட்பான். க்ளோன்ஸ் ஆமான்கும். நிஜமா வேணுமான்னு கேட்பான். ஆமான்கும். நிஜமா வேணுமான்னு கேட்பான். ஆமான்ட்டு சாப்பிட்ற ராஜ்யல இருக்குங்க. அப்படின்னா கார்ட்ஸ் விளையாடலான்ட்டு இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ராமன் பா நருட்டோ ஹோகாகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. டீம் காய் மிஷன் போயிட்டு வந்திருப்பாங்க. டென்டன் ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு லீவ் தானே ஹாப்பியா இருப்பா. கக்காஷியை பார்த்த காய் இதுக்கப்புறம் நீ பாத்துக்க ப்ளீஸ் பாரு. புரிஞ்சதுங்க போது டென்ட் ரெஃப்ரெஷ் ஆனோன்ட்டு பேத் ஹவுஸ் போலாமான்னு கேட்பா. நெஜி தலையாட்டிட்டு லீ எங்க கூட வரேன்னு சொல்லி கேட்பான். பரவாயில்லைன்ட்டு லீ மிஷன் முடிஞ்சதுல நான் போய் என் ட்ரைனிங் பாக்குறேன்பா. பாராட்ட வேண்டிய விஷயம் தான் கக்காஷி, ஆனா ரொம்ப உடம்ப வாட்டிக்காதேன்னு காய் இருந்துட்டு லீ தட்ஸ் மை பாயிண்ட் பயங்கர பேஷனேட் ஆயிட்டு நான் உங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறேன்னு பாரு. கக்காஷி ஃபைட் ஆன்ட்டு ஒரு மைல் கூடுவாரு. காய் குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி கீழே வந்துருவாரு. நினைச்சண்டான்ட்டு பாப்பாரு கக்காஷி. லீ காய் கிட்ட போயிட்டு காய் சென்சே எந்திரிங்க நாளைக்கு பார்த்தாகணும்பா. கக்காஷி அவன் உடம்புனால முடியல போல என்பாரு. காய் சென்சே செத்தராதிகன்ட்டு அழுவான். லீ நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்ட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி பண்ணுவாளி. தேவனை நான் பாத்துக்கிறேன்ட்டு கக்காஷி எனக்காக மெசேஜ் போய் நருட்டோன் சக்ரா கிட்ட செத்தறையான்னு கத்துவாரு. அப்புறம் தான் கக்காஷியவே பார்ப்பான். சக்ரா வீட்டில் காட்டுவாங்க. அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க, துணியும் கூட மடிச்சு வைக்க மாட்டேன்னு. எனக்கே ஒரு நாள் தான் லீவ் இருக்கு, சும்மா உங்க லெக்சர்ல நிறுத்துங்கன்னு சக்ரா. லீவ் அப்பதானே வீட்டில் இருக்க முடியுங்கப்ப. சக்ரா லொல்லு பேசவும் செம்ம கடுப்பாவாங்க சக்ராவோட அம்மா. திரும்ப பேசாதேன்ட்டு சக்ரா கோவப்படுவான். அவங்க அப்பா உன் அம்மா சொல்றது சரிதான், சொன்ன பேச்சு கேட்டு நடந்துக்க, ஆர்கியூ பண்றது ஸ்டாப் பண்ணிட்டு சால்ட்டியா இருக்காதுன்னு தின்பாரு. உப்பு எடுத்து காமிச்சு சால்ட்டினா இல்லையா அதை ஜோக்குன்னு நினைச்சிட்டு சிரிப்பாரு. புரிஞ்சுதாங்க போது லீ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சக்ரா லீ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பா. லீ இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டு மிஷனை பத்தின்பா. அடுத்த மிஷனுக்கான ப்ரெப் மீட்டிங் ஆன்ட்டு சக்ரா அப்படியே எஸ்கேப் ஆயிருவா. லீ சக்ரா கிட்ட தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு அசம்பிள் ஆக சொன்னாருன்பா. எப்படியோ நான் தப்பிக்க வச்சிட்டேன்ட்டு எனக்கு ஈஸியா போகணும்னு நினைக்கிறேன்ட்டு தேங்க்யூ லீன்ட்டு போயிருவா சக்ரா. அடுத்த ஆளுமா லீ நருட்டோ வீட்டில் காட்டுவாங்க. சென்ட்ரல் இந்த க்ளோன் தான் ஜெயிச்சிருக்கும். ரைட் சைடில் இருக்க க்ளோன்ல செம கடுப்பாகும். ரியல் நருட்டோக்குல ஒண்ணுமே புரியாது. நடுவில் இருக்க க்ளோன் வீக்கானவங்க தான் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு நக்கல் பண்ணும். நருட்டோ நான் தாண்டா நீங்களும் சொல்லி புரிய வைப்பான். யார் பக்கண்டா இருக்கேன்ட்டு தோத்த ஷேடோ க்ளோன் ரொம்ப கடுப்பாகும். ஜெயிச்ச க்ளோன் ரொம்ப நக்கல் பண்ணும். வாடா மோதி பாத்திரலான்ட்டு 2 சண்டை போடுவோம். நருட்டோ ஜுட்ஸு ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஐயோ அந்த கேம்ல நான் ஜெயிச்சனா தோத்தனானே தெரியலேன்ட்டு நருட்டோ தலையில் கை வைப்பான். லீ வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப நருட்டோ என்னோட லாஸ்ட் டே ஆஃப்ல நான் என்னதான் பண்றது, தனிமையா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத லீ பார்த்து உணர்ந்துருவான். அந்த சமயத்துல ஷிகமாருவோட டீம் கிராஸ் ஆகும். சோஜி பார்பிக்யூ போறத பத்தி பேசிட்டு போவான். 1500 டேபிளுக்கு 3 பேர் போய் பங்கு போட்டா ஆளுக்கு 500 தான் ஆச்சுன்பா சோஜி. இல்ல மிஷன் முடிச்சுட்டு வந்திருக்கமா குளிக்க போலான்டான்பா ஷிகமாரு. இன்னும் நானும் குளிக்க போலான் தான் ஓட் பண்றேன்பா. இதுக்கப்புறம் கீபாவோட டீம்ல காட்டுவாங்க. கீபா அக்கமாரு கிட்ட அவன் மேல பூரா ஆளுக்கு பேசாம சாமாருன்னு பேர் மாத்திடலாம், சானா பிரவுன் அர்த்தன்பா. சீனோ லாஜிக்கே இல்லைன்ட்டு அக்கமாருவா அக்கமாருனே கூப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு அர்த்தம் சகப்பு. அக்கமாரு ஒயிட்டா இருக்கறனால அதை ஷீரோமாருன்னு தான் கூப்பிடணும்பா. கீபா எதை பத்தி வளர்றேன்னா எனக்கு தெரியாதுன்ட்டு நான் அக்கமாரு சுத்தம் பண்றதை பத்தி பேசுறேன்பா. அப்ப மத்தவங்களை போலவே பாத் ஹவுஸ் கூட்டிட்டு வர போறேன் ஹினாட்டா. சீனோ அதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, நான் அளவு பண்ண மாட்டாங்கன்பா. அப்ப வேற வழியை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்பா கீபா. பாத் ஹவுஸ் பத்தி டென்டன் கேட்டிருப்பா இல்லையா? லீக் அது சடனா ஞாபகத்துக்கு வருவோம். நட்டு எல்லாம் சேர்ந்து பாத் ஹவுஸ் போலான்டான்ட்டு வாங்க எல்லாருமே பாத் ஹவுஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னு காட்டலான்னு பாலி. பேத்துக்கு போனதுக்கு அப்புறமா கீபா எல்லாத்தையும் பாத் ஹவுஸ்க்கு வர சொன்னதே
இருக்கிறதே லீ தான். அவன் எங்க போயிட்டான்னு கேட்பான். நேருட்டோ புஷி ப்ரோ இன்னும் அவன் ட்ரைனிங்க முடிக்கல, 3000 ஸ்டெப்ஸ் கையில நடக்காதான், முடிஞ்சதும் வந்துருவான்பா. மனசுக்குள்ள என்னோட தனிமையை பார்த்துட்டு லீ தான் இப்படி யோசிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான் நேருட்டோ. சீக்கிரம் வந்துருவான் நம்புறன்பா. பொண்ணு குளிக்க இடத்துல காட்டுவாங்க. சக்குரா நான் மட்டும் தானே வரதா இருந்துச்சு, எதுக்காக எல்லாரும் வந்தாங்கன்னு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. 10 மிஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி பேத் ஹவுஸ்ல இருக்கிறது தான் அப்படியே உடம்புக்கு எதமா இருக்குன்பா. ஈனோ வயசானவங்க மாதிரி பேசுறேன்பா. சக்குரா சிரிப்பா. சக்குரா பார்க்கவும் ஹினாட்டா வைக்கப்படுவா. ஏன் ஹினாட்டா வைக்கப்படுற, பொண்ணுங்க மட்டும் தானே இருக்கும், தண்ணிக்குள்ள நல்லா போய் என்ஜாய் பண்ணுன்பா. ஹினாட்டா உள்ள போகும்போதும் கூட அவளோட ஒரு பார்ட் ஃப்ளோட் ஆகும். எவ்வளவுதான் உள்ள போனாலும் அது ஃப்ளோட் ஆகுதுன்பா. ஹினாட்டா சக்குராவுக்கு மனசே இருக்காது, பொறாமப்படுவா. லீ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். 1854 வரைக்கும் வந்திருப்பான் கவுண்ட்ல. இன்னும் புஷி ப்ரோ என்னதான் பண்றாருங்க மாதிரி நாட்டு சொல்லுவான். கீபா ஹார்ட் ஒர்க்கரை அவ்வளோ ஈஸியால ஃபேவர் அவுட் பண்ண முடியாதுமா. எல்லாம் யூஸ்வலா தான் இருக்குன்ட்டு ஷீனோ. அதுக்கு காரணம் அவன் எறும்ப போல உழைக்கிறான்பா. என் பக்ஸும் எனக்கு அப்படிதான். உன் காமரேட்ஸை எப்பவுமே சந்தோஷத்தோட பார்க்கணும்பா. மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி காட்டிக்கிறான்ட்டு கீபா பாப்பான். நேட்டு நீ சொல்றது சரியான விஷயம் தான்ட்டு உனக்கு பெரிய இதே இருக்குன்னு சொல்ல வரக்குள்ள தலைமை ஒரு பயங்கரமான விஷயத்த நோட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு ஜெயிண்ட் லார்வா முளைச்சு வருதுறான்பா. அவனே இன்செக்ட் யூசர் இல்லாமையா இருக்குமா கீபா. நேட்டு ஷீனோ கிட்ட நான் அதிகப்படி அட்மைரான பர்சன்ஸ்ல நீ ஒருத்தண்டான்பா. நிஜமானுமான்னு கேட்கறப்ப கேட்டைய கீபான்ட்டு திரும்பவான்ட்டு குலைப்பான். என்னடான்ட்டு பார்த்தா கீபா அக்கமாருவை குளிக்க வைக்க பேத் ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு வர மேன் பீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்பான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அக்கமாரு உடம்புல சோப்பெல்லாம் தட்டி விடவும் சோப் நோயில கால் வச்சு ஜோஜி உருண்டு போய் விழுந்துருவான் தண்ணிக்குள்ள. வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். எந்திரிச்ச ஜோஜி ஸ்ட்ரைக் என்னமோன்ட்டு பாப்பான். அல்டிமேட் நெஜி கிடக்கிற ஷேப் தான். தண்ணியோட லெவல் குறைஞ்சிருக்கும்ல, இப்ப எப்படி மூழ்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்ப பொண்ணுங்க கிட்ட காட்டுவாங்க. ரொம்ப சத்தம் போட்டுக்கிறாங்கன்னு பா சக்குரா. உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்பா சக்குரா கிட்ட. ஈனோ எங்க வீட்லயும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க அம்மால பயங்கரமா திட்டுவாங்கட்டு. ஈனோ நான் ஏதாவது பேசிட்டேனா அப்பா என் மேலே மைண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்ணுவாருன்பா. கொஞ்சம் பொறாமையா இருக்காங்க மாதிரி பாப்பா சக்குரா. நருட்டோ தனியா இருக்கான்ல, அது மேல ஆனா பொறாம தான். தண்ணி கம்மியா இருக்குல்ல, சிக்கமார் ஸ்ட்ராட்டஜியோட வந்துருவான். ஜோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ண சொல்லுவான். அதை பண்ணவும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். எங்க இருந்தா வந்துச்சுங்க மாதிரி பாப்பான் கீபா. தண்ணி எச்சாயிடுச்சு, ஆனா இருக்கிறதே கஷ்டமா இருக்கேன் மேனேஜி. இவங்களோட இருக்கலாம் ஃபன்னா இருக்குன்ட்டு நாட்டோ மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சிட்டு, ஆனா அந்த தனிமைக்கு இது பரவாயில்லன்பா. லைட்டா சேடாவான். சாஸ்கே திங்க் பண்ணிட்டு அவன் தான் மொத்தமா மாறிட்டான். அவன் மட்டும் மாறலினா அவனுங்க தான் இருந்திருப்பான்ட்டு லெஃப்ட் சைட் சீனா இருப்பான் இல்லையா, சாஸ்கேவை திங்க் பண்ணி பாப்பான். நாட்டோ பார்த்த நெஜி தப்பான பிளான் எல்லாம் போட்டுறாதான்பா. என்னடா சொல்றேன்னு சொல்லி நாட்டோ கேட்கும். அதான் சீப்பா பண்ணுவியே, பொண்ணுக்கு குளிக்க தட்டி பாக்குறதுன்பா. பொண்ணு சரிகே சத்தம் கேட்கும். நாட்டோ புரிஞ்சுதுன்ட்டு மறுபக்கம் வேற மாதிரியான பண்ணு இருக்குலன்ட்டு ஒரு ஈவில் கூடுவான். குளிச்சது நல்லா இருந்துச்சுன்ட்டு நாட்டோ எந்திரிச்சு கிளம்புவான். முதல் தண்ணிக்குள்ள போன என்னடான்னு சொல்லி கேட்பான் நெஜி. நாட்டோ வெளியே போறப்ப லீ ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. 2998 வந்திருப்பான். நாட்டோ நான் சீக்கிரம் வந்துறேன்ட்டு லீ ஜம்ப் பண்ண ட்ரை பண்றப்ப அவன் துணி மாட்டிக்கும். பொண்ணு குளிக்கிற இடத்துல எட்டி பார்க்கலான்ட்டு போவான். நாட்டோ லீ ரூஃப் உடச்சிட்டு விழுந்துருவான். நாட்டோட டவல்ல ஒரு விஷயம் மாட்டிக்கும். நெஜி நாட்டோன்னு கத்திட்டு ஓடி வருவான். லீ நீயாடா அந்த வேலை பார்த்ததுன்னு சொல்லிட்டு பொண்ணுல காண்டாவாங்க. லீ நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தப்ப ஆக்சிடென்ட்ல உள்ள விழுந்துட்டேன்பா. ஈனோ நீ இப்ப பாத் ஹவுஸ்ல தான்டா இருக்கணும், என்ன போய் சொல்றேன்ட்டு அடிக்க போவா. லீ மேல கன்சர்ன் இருப்பான் நாட்டோ. நெஜி நீயா தான் இருக்கும் எனக்கு தெரியும்டான்ட்டு நாட்டோ நோக்கி ஓடி வருவான். நாட்டோ நான் ஒன்னும் பண்ணலமா, நல்ல நோட்டை நடிக்காத ராக்லின்னு சொல்லி கத்துவாங்க. என்னடா ஆச்சுன்ட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. எல்லாரும் உள்ள வரவும் ஹினாட்டா வைக்கப்படுவா. குறிப்பா நாட்டோன்ட்டு 10 லீ எட்டி பார்க்க ட்ரை பண்ணாத சொல்லுவா. என்னடா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி கின்மானேஜி நடிக்காதரான்னு பை ஈனோ. நாட்டோ புஷி ப்ரோன்ட்டு வருத்தப்படுவான். லீ கண்ணீர் விட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவான். எல்லாரும் பர்வர்ட்ன்ட்டு சேஸ் பண்ணுவாங்க. நாட்டோ மனசுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பாத் ஹவுஸ் போலாம், நாட்டோ எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இது நமக்கு லீவு, தனியால இருக்காது, எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, முடிச்சு நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு இருப்பான். இதெல்லாம் யோசிச்சு நாட்டோ எனக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்தான் புஷி ப்ரோ, இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் நாட்டோ. லீ நடந்த விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். துணி கிழிஞ்சிச்சு, அதே மாதிரி எனக்கு என்னோட பேலன்ஸும் கண்ட்ரோல் இல்லைன்னு, அதான் ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டுங்க மாதிரி சொல்லும் போது கூட ஈனோல கேட்டுக்க மாட்டா. சக்குரா உண்மையாலுமே அது ஆக்சிடென்ட்டா இருக்க போதுன்பா. இல்ல ஒத்துக்க முடியாதுன்ட்டு ஈனோ பஞ்ச் பண்ண வரப்ப நாட்டோ குறுக்காட வந்திருப்பான். ஏமாந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா போய் அடிச்சிருந்தா தலைவன் நிலைமை என்ன. புஷி ப்ரோ ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு நாட்டோ. என்னட்டா நாட்டோன்பா. புஷி ப்ரோ நம்ம ஃப்ரெண்டு, அவன் அப்பாவி, ப்ரூஃப் இல்லாம பழி போடாதீங்கன்பா. லீ நாட்டோக்கு பின்னால மாட்டிக்கிறத பார்த்துட்டு ஷாக்காவான். காமரேட நம்புங்கன்னு நாட்டோ. நீ சொல்றதும் சரிதான் நாட்டோங்கமா எல்லாரும் மாறவும் லீ நாட்டோ கூப்பிட ட்ரை பண்ணுவான். பெரிய மனசோட ஓப்பன் மைண்டடா இருங்கன்ட்டு நாட்டோ திரும்புவான். நாட்டோக்கு பின்னால மாட்டிக்கிறத பார்த்துட்டு ஷீனோ அந்த துணி ரொம்ப சின்னதா இருக்குன்னா அது கண்டிப்பா அப்படின்பா. சக்குரா என்னோடதுன்பா. ஐயோ நருட்டோன்ட்டு என்னடா பயப்படுவா. சக்குரால செம்ம காண்டாயிட்டு இன்னச தேடிட்டு அப்பாவி மாதிரி வேற நடிக்கிறியாடான்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவா. சாயங்காலம் இருக்கும். நருட்டோ வீட்டுல கட்டுவாங்க. எட்டி பார்க்கலாம் தான் போனேன், ஆனா நான் தான் ஒன்னும் பாக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் பிள்ளை ஆகுது, இவனோட சேர்ந்து போனோம் பாரு, அது என் தப்பு, தனிமையா இருந்தாலும் பரவாயில்ல, இவனோட சேரக்கூடாது போலன்ட்டு கடுப்புல இருப்பான் நாட்டோ. பசங்க கேங்க அப்படியே வந்திருப்பாங்க. கீபா லீ தான் எல்லாருமே நாட்டோ வீட்டுக்கு போலான்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணான்ட்டு இருக்கியாடான்னு சொல்லி கத்துவான். நாட்டோ சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பான். இல்ல போலயே இருந்தா ஆன்சர் பண்ணிப்பானாச்சுன்பா ஷீனோ. எஜி மோசம்ட்டு சரி வாங்க போலான்பா. கீபா நான் ஸ்மெல்ல வச்சே சொல்லுவேன், அவன் உள்ளதா இருக்கான்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல அப்செட்டா இருப்பான் போல என்னமா ஷிகமாரு. லீ வருத்தப்படுவான். நாட்டோ செம்ம சந்தோஷத்தோட டேய் என்னடா எல்லாரும் வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லி எக்ஸைட்மெண்டோட கத்துவான். தப்பான டைம்ல வந்துட்டு ஷிகமாரு வாங்க போலான்பா. நாட்டோ கதவு நீக்கிட்டு வாங்க ஏதாவது பண்ணா பண்ணலான்பா. கார்ட்ஸ் விளையாடுவாங்க. நெஜி தோத்துருவான், சோஜியும் தோத்துருவான். நாட்டோ நக்கல் பண்றத பார்த்துட்டு டேய் நீங்க தான்டா ஏமாத்துறீங்கன்பா. எல்லா பசங்களுக்குள்ள செம்ம ஜாலியா பேசிக்குவாங்க. எப்படி விளையாண்டு இருக்க போறமான்ட்டு சிரிப்பாங்க. நைட் ஆயிருக்கும். எல்லாரும் கிளம்பவும் நாட்டோ நினைச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்க இருக்கலான்பா. வீட்டுக்கு லேட்டா போனா எங்க அம்மா கத்தரெல்லாம் வாங்க முடியாதுன்பா. கீபா டின்னரை மிஸ் பண்ண முடியாதுன்பா. சோஜி சிக்கமாரு விரும்புவான். சைலண்டா சோஜி கிட்ட அமைதியா இருக்க சொல்லுவான். லீ அப்புறம் பார்க்கலான்ட்டு டோர் லைட்டா சாத்தவும் சரின்ட்டு நாட்டோ டோரை க்ளோஸ் பண்ணிக்குவான். நாட்டோ அவங்களோட சிரிச்சு
சிரிச்சிருப்பான் இல்லையா, உள்ள அப்படியே அவன் முகம் மாறும். லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போவான். சாப்பிட்றதுக்கான விஷயங்களை தயார் பண்ணிட்டு சாப்பிடும் போது இப்போ என்னோட ரூமே எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிய மாதிரி இருக்கு. ஒரு வேளை இந்த ஃபன்னால இருக்கலான்ட்டு சாப்பிட்றக்கு எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு குறிப்பாக இந்த மாதிரியான சமையல்லான்ட்டு வருத்தத்தோட சாப்பிடுவான் நருட்டோ. மாஸ்க்டு மேன் நருட்டோ அந்த கிளாஸ்ல பார்த்துட்டு நேரம் வந்துருச்சு நருட்டோ சுமாக்கி உன் இதயத்தில் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ லிமிடெட் சுக்கியோமி ஆரம்பிக்கலான்பா. மொத்த அக்காட்சுக்கியும் இருக்கும். இதோட எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்ததான் ரோட் டு நிஞ்சா மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. வேணா இந்த எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு ரோட் டு நிஞ்சா மூவியை பார்க்குறேன்னா நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரீவாச் பண்ணுங்க. இல்ல புதுசா பாக்குறேன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ். நான் வீக்கெண்ட்குள்ள 320 எபிசோட்ஸ் முடிச்சிருவேன்னு சொன்னேன்ல. லைக் அது நான் டெய்லி அப்ரோச் பண்றனோ இல்லையோ, வீக்கெண்ட் என்ன சாட்டர்டே சண்டே, ஸோ அந்த டேட்ஸ்க்குள்ள 320 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டா சீசன் 14 முடிஞ்சிடும். அதை கணக்கு பண்ணி தான் சொன்னேன். யாரும் டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். சொன்ன டைம்குள்ள சொன்ன எபிசோட்ஸை நான் முடிச்சிருவேன். பட் ஒரு நாள் ஒரு எபிசோடு அப்புறம் 2 எபிசோடுங்கிற மாதிரி தான் வரும். கடைசி ஆகிறக்குள்ள 5 எபிசோடோ 10 எபிசோடோ மொத்தமா போட்டு நான் முடிச்சுட்ருவேன். ஸோ டோன்ட் வரி கைஸ். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஓல்ட் மாஸ்டர் அண்ட் த டிராகன் சை அப்படிங்கிற எபிசோட் தானே அடுத்த அடுத்து பார்க்க போறோம்னு நருட்டோ.